வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு பாரத்தை மீட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. என்ன ப்ரோ சொல்றீங்க, நீங்க எல்லாரும் அடிக்கடி மீட் பண்றது இல்லையா அப்படின்னா, அப்படிதான். நாங்க எப்போ பாரெல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். எப்போ எங்களுக்கு டைம் கிடைக்குது, எப்போ கண்டென்ட் ஆக்சுவலாக பண்ற மாதிரி இருக்கும் அப்பதான் மீட் பண்ணுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, என்ன ஒரு ப்ராப்ளம்னா கேஸ் கியருக்கு நான் ஒரு பார்ட்டர் வீடியோ பண்ணியிருந்தேன். அது என்ன பார்ட்டர் வீடியோ? அதை வேற எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ பண்ணிருக்கேன். பார்ட்டர்னா என்னன்னு எனக்கு அந்த வீடியோ நான் பார்த்தேன். சரியா? இல்ல, எனக்கு அப்ப எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு விஷயமும் எந்த சேனலோட கிளாரிட்டி கொடுக்குறாங்க. நான் இதுக்கு தனியா ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட்டிருக்கேன். என்ன தெரியுமா? கேஸ் கியர் அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு டைட்டில் வச்சேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ அதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்றேன் இந்த வீடியோ. சரியா? சோ கேஸ் கியர் பத்தி ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்னு நீ போட்டிருக்க. ஆமா, 6000 லைக் வந்திருக்குது. ஆமா, 1,00,000 வியூ போயிருக்குது. ஆமா, 108 கமெண்ட் வந்திருக்குது. ஆமா, இதுல ஹைலைட் என்னன்னா கூப்பிட வேண்டியதுதான். இப்போ 108 கமெண்ட் வந்திருக்கு. ஆமா, கரெக்ட். இப்போ இதுல ஒரு மேட்டர் சொல்றேன். நம்ம இந்த ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ நான் ஃபுல் லென்த் வீடியோ போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்? நான் வந்து இது ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராமா அவங்க கூட பண்ண போறேன். சரியா? என்னன்னா அவங்க எனக்கு பார்ட்டர் சிஸ்டம்ல டிவைஸ் தராங்க. அந்த ப்ராடக்ட் ஆக்சஸரியை நான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு இதுக்கான ரிவ்யூவை நான் இப்போ உடனே சொல்ல முடியாது. நான் மஞ்சளா மாறாது. அதுக்கு வந்து இவங்க லைஃப் டைம் வாரண்டி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு 6 மாசமாவது யூஸ் பண்ணாதான் என்னால சொல்ல முடியும். கரெக்ட். சரியா? சோ அப்ப நான் இப்போ ரிவ்யூ எல்லாம் பண்ண முடியாது. ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதான் நான் பண்ண முடியும். அதை தான் பண்ணிருப்பேன்னு வச்சுக்க. சரி, பார்ட்டர்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பார்ட்டர்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் வேற பண்ணிருக்கேன். பொருள் கொடுப்பாங்க. ஆக்சுவலா பொருளை கொடுப்பாங்கடா. நம்ம இந்த ரிவ்யூ சிஸ்டம் மாதிரி ரிவ்யூ சிஸ்டம்லயே பார்ட்டர் எப்படி அப்ளை ஆகுதுன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, பழைய காலத்துல மாதிரி பொருளை கொடுத்துறேன், நீங்க வீடியோ கொடுத்துருங்க. பொருள் உங்களுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் மணி பொருள். எஸ், நான் இதை வந்து இந்த அளவுக்கு தான் நான் பார்த்தேன். இன்ஸ்டெட் ஆஃப் மணி பொருள். நம்ம வந்து ஏதாவது கம்யூனிட்டியில வந்து யாராவது வந்து கேக்குறாங்கன்னா கிவ் அவே கூட பண்ணிரலாம். பண்ணலாம். ஆனா நம்ம அதுவும் பண்ண மாட்டோம். உனக்கே தெரியும். எஸ் எஸ். சரியா? அடுத்து வீணா போன தண்டமான ஒரு கான்செப்ட்ன்றதுனால நாங்க அதை வந்து மூடி வச்சிட்டோம். இன்னொன்னு ஃப்ரீ அப்படினாலே ஓடி வந்துடுறானுங்க எல்லாரும் அப்படிங்கிறதுனால. அடுத்து இப்போ நீ ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, பார்ட்டர்ல என்ன பண்றாங்க, டிவைஸை கொடுக்குறாங்க. டிவைஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா மணிக்கு பதில். கரெக்டா? ஆமா. ஏன்னா எய்தர் அவங்க என்ன பண்ணலாம்னா, நான் காசு போட்டு வாங்கினா அது கணக்கே வேற. இப்ப அவங்களே வந்து, தம்பி நீங்க ஒரு எந்த சேர்னு கேள்விப்பட்டேன், சரி ஒரு இன்ஃபுளுசர்னு கேள்விப்பட்டேன், இந்த பொருளை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அப்படியே உங்க மக்களுக்கும் நீங்க கன்வே பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, இந்த இடத்துல நம்ம மனசாட்சியை வந்து ஒதுக்கி வச்சுட்டு பண்றதா இருந்தா தப்பு சொல்லலாம். இந்த இடத்துல ப்ராடக்ட் வந்துருது. நீ சொன்ன அந்த மணிங்கிற வார்த்தையை வச்சுக்கிறேன், நான் கொலாபரேஷன் போட்டிருப்பேன் எல்லா இடத்துலயும். சரியா? ஏன்னா இந்த இடத்துல பெய்டுலாம் வராது. நான் எங்க காசு வாங்கினேன்? உலகமே இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. MKBHD காசு போட்டு எல்லா போனையும் வாங்கி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கானா? சரியா? அப்புறம் நான் ஏன் பெய்டு பண்ணோம்? MKBHD எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவரை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது. இப்ப கூட நான் என்ன சொல்றேன்னா, ரெஃபரன்ஸ்க்கு தான் கூட்டு வரேன். MKBHD இருக்கட்டும், அப்புறம் அன்பாக்ஸ் தெரப்பி இருக்கட்டும். அன்பாக்ஸ் தெரப்பிலாம் எப்படிப்பட்ட ஆளு நம்ம எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கோம். எப்படின்னா ஒரு சின்ன ஊசி கொடுத்தா அந்த ஊசி வந்து ஊசிங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு தெரியுமா? அது அவரோட நேச்சர். ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி செம்மையா பிரசன்ட் பண்ணுவார். ஆனா அது அவரோட நேச்சர். இது வந்து ஃபர்ஸ்ட் 2 தடவை பார்த்தா யாரன் ரொம்ப பேசுறான், ஆனா கன்சிஸ்டன்டா 1000 வீடியோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. உன் ஸ்டைலே தானா? சரியா? அதான் மேட்டர். இப்படிதான் பேசுவியா? சோ இதான் மேட்டர். அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு, பிராண்டுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவன் என்ன சொல்றான், ஏங்க உங்ககிட்ட ப்ராடக்ட் கொடுத்தோம், பார்ட்டர்ல தானே கொடுத்தோம், நீங்க கொலாபரேஷன்லாம் போடுறீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அவன் ஏன்டா வரான், அஃபிலியேட்னு போட்டிருக்கீங்களா, அதை கூட தூக்கிருக்கேன் அப்படிங்கிறான். ஏன் தெரியுமா அப்படி சொல்றான்? நாங்க என்ன அஃபிலியேட்டை ஓபன் பண்ணியா வச்சிருக்கோம், எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லைல்ல. யாராவது வந்து எங்க கிட்ட எனக்கும் அஃபிலியேட் கொடுன்னு கேட்டா நாங்க கொடுக்க முடியாது. அதுக்கும் நாங்க ரெக்குவயர்மெண்ட் வச்சிருப்போம்ல. எப்படின்னா இப்போ அமேசான் என்ன எல்லாருக்குமே அஃபிலியேட் தரானா? சோஷியல் பிரசன்ஸ் இருந்தா கொடுக்குறான். அந்த மாதிரி எல்லாரும் ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, அதனால அஃபிலியேட் மட்டும் தூக்குங்க அப்படின்னாங்க. சரி, கொலாபரேஷனையும் தூக்குங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கொலாபரேஷன் ஏங்க தூக்கணும்? எனக்கு நீங்க வந்து நம்ம 2 பேரும் கொலாபரேட் பண்ணி தானே இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க, நான் போட்டு கொலாபரேஷன்னா பெய்டுன்னு சொல்றாங்க ஜி அப்படின்றாங்க அவங்க. கொலாபரேஷன்னா பெய்டா? ஆமா, இது எங்க இந்த புதுசா? எஸ். சோ இதுதான் எனக்கு வந்து, அப்போ நான் வந்து A2Dயோட போய் கொலாப் பண்ணேன், மெட்டா மங்கீஸோட கொலாப் பண்ணேன், எனக்கு இங்க பேமெண்ட் வந்துச்சு. எதுக்கு பேமெண்ட்? அதுக்கெல்லாம் கொலாபரேஷனுக்கு எதுக்குங்க பேமெண்ட்? கொலாபரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம். அதாவது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் வந்து இருக்குது, அதுக்கு ஒரு தியாகம். நான் இதுதான் வந்து எனக்கு புரியாத புதிரா இருக்கு. அந்த கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு தான் முக்கியமா இங்க வந்து மேபி நம்மள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிழைக்க தெரியல உங்களுக்கு, எல்லாமே காசுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க ஏன் காசு வாங்க மாட்டீங்க அந்த மாதிரி. அப்படி சொன்னா பரவாயில்லடா. அப்படின்னா நான் வந்து சீரியஸா எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு உனக்கு தெரியும். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உனக்கு அனுப்புறேன், மெயில் ஐடி எடுத்து உனக்கு அனுப்புறேன், வந்துகினே இருக்குது. நிறைய ஏஜென்சி என்ன கேக்குறாங்க, சேனலே கொடுங்க வேணும். ஆமா,
சேனல்ல கொடுங்க. உங்களுக்கு 30 வீடியோ 30 நாளைக்கு நான் ரெடி பண்ணி தரேன். அந்த 30 வீடியோக்கும் அமௌண்ட் நான் வாங்கி தரேன். 70% நீங்க எடுத்துக்கோங்க, 30% நான் எடுத்துக்கிறேன் மாதிரி நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா சேனல்ல? நிறைய ஏஜென்சி இருக்குடா. இல்ல இன்னைக்கு ட்ரெண்ட் இல்ல, நிறைய யூடியூபர்ஸ். அது எத்தனை பேருக்கு தெரியும்? லாக்டவுன் வருவோம் நம்ம. எதுக்காக அர்ச்சனா பாத்ரூம் டூர் போடணும்? என்னது? யாரு? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்குமேடா, மயில்சாமிலாம் இருப்பாருடா, சிட்டி பாபுலாம் இருப்பாருடா. சரி, ஏதோ ஒரு அவங்க வந்து ஆங்கராலாம் இருக்காங்கடா இப்போ விஜய்ல. விஜய் அவங்க ஆர்ஜேவும் கூட. ஆர்ஜே வந்து ஓகே மெர்சில ஆர்ஜேவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதுல என்ன ஹைலைட்னா, அவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோ ஏன் அவங்க போடணும்? அவங்களுக்கு இந்த ஐடியாவே தோணி இருக்காது. எவனாவது உட்காந்து வீட்டுல பாத்ரூம் டூர் வீடியோ எல்லாம் போடுவானா? அப்ப யாரோ சொல்லிதான் போடுவாங்க. யாரு? ஹார்பிக்லாம் சொல்லியிருந்தா அது சரி, பார்ட்டர் ஆசிட் தர ஊத்திட்டு பார்ட்டர் வீடியோ பண்ணீங்கன்னு சொல்லலாம். இது எப்படின்னா, இது ஒரு ஏஜென்சி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களே ஐடியாஸ் கொடுப்பாங்க. என்ன நீங்க என்ன மாதிரி வீடியோ போட்டீங்கன்னா ரொம்ப கிளிக் ஆகும், எது வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூட் ஆகும். யாரையா நீங்களா? ஆமாடா. நான் அவங்கள தப்பு சொல்லலடா, அந்த ஏஜென்சி தெளிவா தானே இருக்கான். அவன் என்னத்துக்குள்ள வந்திருக்கான்? இந்த பாரு, நான் உள்ள வந்தது வந்து எல்லாருக்கும் ஞானம் தரதுக்குலாம் இல்ல, மணி மேக் பண்ண வந்திருக்கேன். எப்படி வந்துச்சு உனக்குன்னு நான் கேக்குறேன். அதை மக்கள் பார்க்க விருப்பப்படுறாங்களே. எப்படின்னா, இப்போ உங்க பர்ஸ்ல என்ன இருக்குங்கிறதெல்லாம் கண்டென்ட்டா போடும்போது பலூன் அக்காவெல்லாம் பார்க்கும்போது அது கரெக்ட் தான். சரி, அது இப்போ ஹைலைட் என்னன்னா, அப்போ இந்த மாதிரி என்ன ஆகுது, அந்த ஏஜென்சியை நான் இந்த இடத்துல தப்பு சொல்லுவேன்னு கேட்டேன்னா கிடையாது. அவன் ஒரு பிசினஸ் ஐடியா யோசிச்சு அதில் மணி பண்ணிட்டு இருக்கான். பாக்குறவனை தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்டா உனக்கு பாத்ரூம்ல எனக்கும் தெரியாதா? இதான் என் கேள்வி. இல்ல, அங்க பாத்ரூம்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுதான் சரியா? அப்போ இந்த இடத்துல ஃபேக்ட் என்னன்னா, அந்த கிரியேட்டருக்கு யாரோ ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியா கொடுக்குற மாதிரி டீம் நிறைய இருக்காங்க. அந்த டீம் நான் தப்பு சொல்லுவேனா? அவங்க தான் தெளிவா சொல்றாங்களே, என் வேலையே இதுதான். நீங்க இப்போ வரீங்களா, வாங்க பரத்வாஜ், உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, மந்த்லி சரி ரைட், உங்களுக்கு வந்து 10 மில்லியன் வியூஸ் வரணும், அவ்வளவுதானே. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எப்பயோ நான் இதெல்லாம் இறங்கி இருப்பேன். அங்கதான் பிரச்சனை. அங்கதான் பிரச்சனை நீங்க நினைச்சீங்களா? இல்ல, இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த மாதிரியான ஐடியாக்குள்ள நாங்க இறங்க முடியுங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நாங்க அப்பப்போ எங்களுக்குள்ளாரே ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும். இப்போ பெய்ட் வீடியோ பண்ண முடியாதுன்னா பண்ணலாம். ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு பிராண்டோட நம்ம அந்த மாதிரியான ஒரு பெய்ட் கொலாபரேஷன் பண்ணிடுறோம்னு வையேன், அவங்களுக்கும் நமக்கும் இடையில மணிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து பாண்ட் ஆகும். மணி ஃபேக்டர் பாண்ட் ஆனதுக்கு அப்புறமா நாளைக்கு அவன் நம்மகிட்ட எப்படி தெரியுமா கேள்வி கேட்கலாம்? ஒன்றும் இல்லை, ரோட்ல நீ போயிட்டு இருக்க, அண்ணே என் வண்டி நின்றுச்சு, லைட்டா தள்ளி விடுங்கண்ணே அப்படி சொல்றதுக்கும், உன்கிட்ட ஒரு லேபர் இருக்காரு, ஓகேயா, ஒன்னுல உன் காம்பவுண்ட்குள்ள கார் நின்றுச்சுடா, உன் செக்யூரிட்டியோ இல்லாட்டி நீ அவ்வளவு பெரிய ஆள்னு வச்சுக்கேன், உன்கிட்ட கார்டனரோ இருக்காங்கன்னா அவங்கள நீ கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? கரெக்ட். நீ ரோட்ல நிற்கும் போது ஏப்ட ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். யாராவது ப்ளீஸ், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படி கேட்குற மாதிரி இருக்கும். இங்க நீ சேலரி கொடுத்துட்டேன்ற ஒரு இதுல பேசுவேன். கரெக்ட். இப்போ இதே தான் என்ன ஆயிடும்னா, ஒரு கிரியேட்டருக்கும் வரும். ஒரு பிராண்டு கூட நான் வந்து கேஷுவல் டச் அப்ல இருக்கேன், அவங்க வந்து எனக்கு சும்மா ரிவ்யூ நெட்ஸ் அனுப்புறாங்க அப்படின்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கூடவே பணமும் அனுப்புனாங்கன்னா அவங்க சொல்றதை நான் செய்யற நிலைமைக்குள்ள தான் போக முடியும். ஆமா, ஏன்னா காசு வாங்கிட்டு ஏன்னுவா. ஆமா, முதல்ல இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? ட்விட்டர்ல ரிவ்யூ போடுறவன்ல இருந்து 19 வயசு பையன் பெய்ட் கொலாபரேஷன்ஸ் ஓபன் அப்படின்னு போடுறான். என்னது, உனக்கு 19 வயசு தான் ஆகுது, உனக்கு அனுபவமே இல்லை, உங்ககிட்டலாம் இப்ப பெய்ட் கொலாபரேஷன் வராங்கன்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா அதே 19 வயசுல அந்த காலத்துல இன்டர்நெட்ல இந்த ஆப்ஷன்லாம் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லை. இருந்தாலும் அதே 19 வயசுல நாங்க இருந்த இடத்துல இருந்து இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இப்படிலாம் ஒரு மணி மேக்கிங் ஐடியாஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிராண்டே இதை கொண்டு வர மாட்டான்டா, இதை டாக்ஸிக்கா தான் பார்த்தாங்க அன்னைக்கு. ஆமா, ஏன்னா பணம் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா கதை வேறன்னு தோணும் அவங்களுக்கு. அந்த இடத்துல எந்தூசியாசம் மட்டும் தான் வேணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் இப்ப வருண் அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவங்க தெளிவா என்ன போட்டிருந்தாங்க, இன்வைட் என்ன லூமினோஸா லூமியோ அவங்க என்ன போட்டிருந்தாங்க பார்த்தல, டிவி லான்ச் பண்ண போறோம், we just want the tech enthusiasts to be present hereன்றாங்க. அவங்க வந்து we need all the influencers to be here அப்படின்னு போடல. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு அங்க வந்து பண்ற அலும்பல் இருக்குது. ஓகே, சோ இப்போ அடுத்த ஃபேக்ட்டுக்கு வரேன். அப்போ எவ்வளவு கிளாரிட்டி இருந்ததுன்னா, நான் வந்து ஆக்சுவலா வந்து கேஸ் கியர் கிட்ட இருந்து ப்ராடக்ட் வந்திருக்கு பார்ட்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பெரிய வீடியோ போட்டுட்டு, அப்புறமா இந்த ஷார்ட் வீடியோ போட்டு இதுல டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா கொலாபரேஷன் போட்டிருக்கேன். காசு வாங்கியிருந்தா நான் காசு வாங்குறேன்னு சொல்ல தான் போறேன். இத்தனைக்கும் யாராவது ஒருத்தர்ரா ஏன்னா நீதான் வந்து அதுல தெளிவா கூப்பன் கோடுன்னு போட்டிருக்கிறியா? ஆமா, உனக்கே தெரியும்லடா நம்மளோட பாலிசி என்னடா, எப்பயுமே இப்போ சப்ஸ்கிரைபருக்கு நன்மை எதுவோ அதுவே எங்கள் பாலிசி. இதை நம்ம யார்கிட்ட எல்லாம் பண்ணிருக்கோம், யாரெல்லாம் நம்மள அப்ரோச் பண்றாங்களோ ஜென்யூனா தெரிஞ்சா எல்லார்ட்டையும் பண்ணிருப்போம். இப்போ டெட்ரோ பண்ணிருக்கோம். ப்ரோ மொபைல்ஸ் செகண்ட்ஸ் ஒன்னு விக்கிறவங்க அவங்க என்னடா பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, சிவான் சொன்னா கோட் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? நாங்க எப்பயுமே அதான் கேட்போம், ஏன் அந்த சேனலை ப்ரோமோட் பண்றதுக்கு. ஏன்னா ஓப்பனா சொல்லிடுவோமே,
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிவாவோட சேனல் வந்து growth ஆகி ஃபாஸ்டா பில்ட் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வராங்க, அப்ரோச் பண்றாங்க, எக்கச்சக்க பேர் அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நம்பி அப்படி வராங்க. ஒரு தனி ஆளு தன் பேரை வச்சு போடுறான் அப்படின்னும் போது ஒரு பர்சனல் பிராண்ட் உருவாகுது அப்படிங்கிறதுனால வராங்க. வரும்போது எக்கச்சக்கமா ஸ்கிரீன்ஷாட்ஸ் எனக்கு வருது. மச்சி இதை பத்தி என்னடா நினைக்கிறேன், நாம எவ்வளோட ரேட் ஏதாவது சொல்லலாமா, இது பண்ணலாமா வேணாமா, இப்படி இதை பத்தி என்ன நினைக்கிறேன் கண்டிப்பா வருது எனக்கு. நான் வந்து யோசிக்கிறேன் உட்காந்து, இது அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிவு பண்றோம் நாங்க இப்படி வச்சுக்கலாம் ஒரு பாலிசி மாதிரி. சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ண முடியும், அதாவது நீங்க பாக்குறீங்கல்ல வீடியோ, உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டை கொண்டு வர முடியுமா? எங்களுக்கு பேமெண்ட் வேணாம், அந்த பேமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கிறத உங்களுக்கு ரூட் பண்ண முடியுமா? இதுதான் எங்களோட எண்ணமா இருந்தது. ஏன்னா இருக்கிறது 200,000 ஆட் சப்ஸ்கிரைபர்ஸ், அதுல ரெகுலரா பாக்குறது ஒரு மிச்ச சொச்சம். ஆமா, அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது எங்களோட பாலிசி. அதாவது பாலிசியாவே செட் பண்ணிட்டோம். சிவா இனிமேல் எது வந்தாலுமே பேமெண்ட் வேணாம், பேமெண்ட்டை தவிர என்னெல்லாம் பண்ண முடியும், பேமெண்ட்டை தவிர ஒரு டிஸ்கவுண்ட் கோட் இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒரு கிவ்அவே வேணாம். இப்போ யோசிச்சு பாருடா, இதுல ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ இவங்க இந்த அஃபிலியேட் இருக்குன்னு சொன்னதுனால தான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல பாரு மியூச்சுவல் பெனிஃபிட் எந்த அளவுக்கு போகுதுன்னா, எனக்கும் 10% அஃபிலியேட் வெரிஃபை இதுல வரும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 10% கூப்பன் கோட் வந்துரும். அப்போ ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகுறோன்றது தான் எனக்கு இங்க பெரிய பிளஸ். ஆனா இப்போ அமேசான் எடுத்துக்க, நான் அமேசான்லயும் அஃபிலியேட் வச்சிருக்கேன். ஆனா நான் கூவி நான் எதுவும் மன்னிந்திருக்க மாட்டேன். இப்போ ஃபிளிப்கார்ட்டோட அஃபிலியேட் தான் யூடியூப் ப்ராடக்ட்ஸ் சொல்லி பிக்சல் ஈவென்ட்க்கே போயிட்டு வந்திருக்கீங்க. எஸ், சோ அது இருக்கட்டும். அஃபிலியேட்ன்றது அபிஷியலாவே ஆயிடுச்சுங்க. அதுதான்டா இந்த இடத்துல அதான் சொல்ல வந்தேன். என்னன்னா அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஒரு கூப்பன் கோடாது கிடைக்குது. அமேசான் அஃபிலியேட்னு ஒன்னு நான் வச்சிருக்கேன். ரொம்ப அக்ரெசிவா நான் பண்ணல, ரொம்ப அக்ரெசிவா நான் அதை வச்சு போஸ்ட் பண்ணல. நானும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு டெய்லி வந்து ஒரு 100 லிங்க் 200 லிங்க் போடுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை நான் வந்து டெடிகேட்டடா யார்கிட்டயாவது அதை வேலையாவே கொடுத்துட்டு போயிடலாம். சரியா, நம்ம சர்க்கிள்லயே இருக்க யார்கிட்டயாவது கொடுத்துட்டு எடுத்துக்க 70% ரெவன்யூ உனக்கு, 30% எனக்கு கொடு போதும், உட்காந்து லிங்க் போடு போதும் அப்படின்னு சொன்னாலே இதை பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே ரொம்ப கிராஸ் வெரிஃபை பண்ண வேண்டிய ஒர்க். நான் பாட்டுக்கு 19 அமேசான்ல எது இருக்கலே கம்மியா இருக்குன்னு போட முடியும், செல்லரை வெரிஃபை பண்ணாம. அப்ப செல்லர் வெரிஃபை பண்றது ஒரு பெரிய வேலை. நிஜமாவே இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்திருக்கிற ரிவ்யூலாம் ஆத்தென்டிக்கான்னு வெரிஃபை பண்றது ஒரு பெரிய வேலை. ஏன்னா ஆத்தென்டிக் ரிவ்யூஸை எப்படி வாங்க முடியுன்றதுக்கும் ஏஜென்சி இருக்கு. அது எப்படின்னா, நான் பொருளை வந்து பரத்வாஜுக்கு அனுப்புவேன். பரத் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, ரிவ்யூ மட்டும் போட்டுட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஜி, உங்களுக்கு நான் அமௌண்ட் போடுறேன், அதாவது அந்த ப்ராடக்ட்க்கான அமௌண்ட் ரிவர்ட் பண்றேன். ஸோ இதை கூட நான் எப்படி தெரியுமா பார்த்தேன் ஒரு வகையில, சூப்பர்ரா, ஏன் தெரியுமா சூப்பர்னு சொல்றேன், ஒரு கிரியேட்டருக்கு 2 லட்சம் போய் சேர்றதுக்கு பதில் 2000 ரூபா ப்ராடக்ட் யோசிச்சு பாரு, 100 பேருக்கு போய் சேருது. 100 இண்டிவிஜுவல்ஸ்க்கு ப்ராடக்டும் கிடைக்குது, காசும் கிடைக்குது, பரவாயில்லன்னு நினைச்சேன். அகைன் தப்பு தான். இப்ப அந்த 100 பேர் என்ன போட்டாகணும்னா நல்லா இருக்குன்னு தான் போட்டாகணும். கரெக்ட், சரியா? அங்க ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் போடுறதுக்கு பதில் இங்க 100 பேருக்கு பொருளும் போய் சேர்ந்துருது. இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப கமெண்ட்டுக்கு நீ வந்தேன்னு வையேன், எனக்கு புரியாத விஷயமா இருந்தது என்னன்னா, யூ ஆல்ரெடி சஜஸ்டட் டோன்ட் யூஸ் டெம்பர் கிளாஸ். இங்க வா, நான் இதுக்கு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல பாருடா, கேஸ் கியர் இன் ஆக்சஸரி ஒன்லி ஃபார் ஐபோன் கூட மென்ஷன் பண்ணிட்டேன். SB10 தான் கூப்பன் போட்டாச்சு. சரியா? இப்போ கரிகாலன் கேக்குறது தப்பு இல்ல, அவர் ஒரு ஆதித்ய கரிகாலனாவே இருக்கட்டும். யூ ஆல்ரெடி சஜஸ்டட் டோன்ட் யூஸ் டெம்பர் கிளாஸ், ஃபீல் ஒரிஜினல் ஸ்மூத்னஸ் ஆஃப் த பேனல்ஸ், நவ் யூ சேஞ்ச் யுவர் மைண்டான்னு கேட்டிருக்காரு. கேள்வி என்னன்னா நியாயமான கேள்விதான். ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு மீடியாடெக் பிடிக்காதுங்கிறதுக்காக மீடியாடெக் ஃபோன்ஸ் எல்லாம் நான் ரிவ்யூ பண்ணாம இருக்க முடியுமா? ஏன் மீடியாடெக் பிடிக்கலன்னு கேட்டா, எனக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட் புவரா இருக்கு, நெட்வொர்க் புவரா இருக்கு, ISP சரியில்லை, அதனால நான் யூஸே பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்ப மீடியாடெக்ங்கிற ஒரு சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவா 0 ஆயிடுவானே. கரெக்ட். அதாவது உனக்கு என்ன, உன்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றத என்னவோ இவர் வந்து அவருக்கு எடுத்துக்கிட்டாரு. இப்போ இன்னொரு மேட்டர் என்னன்னா, டெம்பர் கிளாஸ் வாங்காம இருக்காங்க. அதனால அதோடு இப்போ இந்த கேஸ் கியர் ப்ராடக்ட்ஸ்லயே பார்த்தா நிறைய இருக்குடா. நானே அவங்க கிட்ட ஓப்பனா என்ன தெரியுமா பேசினேன், 6-7 ப்ராடக்ட் இருக்கு. அதாவது ஒரு போனுக்கே அத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்கும்போது கேமரா லென்ஸ்லாம் இருக்கு. லென்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் நான் அது அறவே எதிர்பார்க்க, நான் அது எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் வேணாம் தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, உனக்கும் தெரியும் கேமரா நமக்கு ரொம்ப முக்கியம்னு நம்ம பாக்குற ஆளுங்க. எனக்கு நீ என்னதான் வந்து ஜேஎஸ் ஒரு லென்ஸ் கொடுத்தா கூட நான் யோசிப்பேன், ஏன்னா ஜேஎஸ் அப்படின்னு யோசிப்பேன். அவங்க சொல்றாங்க ஜேஎஸ் சர்டிஃபைட் ப்ரொடெக்டர் அப்படின்னா, ஜேஎஸ் வந்து லென்ஸ் செய்ய தெரிஞ்ச அவனுக்கு வெளியில கிளாஸ் எப்படி செய்யணும்னு தெரியும்னு நினைப்பேன். மத்த எல்லார்ட்டையும் நான் அதை எதிர்பார்க்க முடியுமா? அதனால நான் அந்த ப்ராடக்ட்லாம் சூஸே பண்ணல. அவங்க கிட்ட நான் கேட்டதே 2 ப்ராடக்ட் தான். ஒன்னு கேஸ், அது என்னன்னா எல்லோ ஆகாதுன்னு சொன்னாங்க, அதனால நான் தான் சூஸ் பண்ணேன்.
அடுத்து என்னன்னா டெம்பர்டு. அந்த டெம்பர்டு என்ன சொன்னாங்கன்னா அது ஒரு 5D டெம்பர்டு, இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நாங்க. அதுக்காக நான் தெளிவா அந்த லென்த் வீடியோலயும் சொல்லியிருப்பேன். அதுக்கு சுத்திலாம் வச்சு அடிக்க முடியுமா? அவன் போட்டோல காட்டுவான் சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி. ஈவன் இந்த கேஸ் இருக்குங்கிறதுக்காக நான் போனை கீழே போட்டு காட்ட முடியுமா? சென்சார் ஷிஃப்ட் எதுவும் ஆகாதுன்னு என்ன உறுதி? போன் டேமேஜ் ஆகாது, கேஸ் அதோட வேலையை பார்த்துரும். சென்சார் ஷிஃப்ட் டேமேஜ் ஆகாதுன்னு என்ன உறுதி? சரியா? அப்போ நான் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லா வீடியோலயும். பிளஸ் டெம்பர் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் வந்து வீடியோ போட்டு தானே ஆகணும். கரெக்டா இல்லையா? அடுத்து ஒருத்தர் வந்தாப்ல, இதுல வந்து இங்க பேரு எங்கடா அவன் ஒருத்தன் இங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாப்ல. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இங்க இரு பெய்ட் ப்ரொமோஷன் ஏகே ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் சொல்றாரு, பெய்ட் ப்ரொமோஷன் டேக் போடுங்க, கூப்பன் கோடு தரீங்க, சோ இது ப்ரொமோஷன் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க நிறைய பேரு. என்னடா சொல்ல வர? கூப்பன் கோடுங்கிறது ப்ரொமோஷனா? எனக்கு புரியல. இதெல்லாம் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. அதாவது நான் இப்படி சொல்லுவேன், இப்போ வீடியோவே ப்ரொமோஷன் தான், ஓகேவா? ஆமா. அதனால நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ இப்படி எடுத்துப்போம், நான் எந்த வீடியோ போட்டாலும் எல்லாமே எனக்கு ப்ரமோஷன் தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு மட்டும் இல்ல, நீ பேச இல்லடா, நான் மட்டுமே பேசறேன் பண்ணி போடுறதுனால அந்த கண்டென்ட்க்குள்ள வர எல்லா விஷயத்துக்கும் ப்ரமோஷன். நீ பேசலனா ப்ரமோஷன் கிடையாது, அதுக்கு பேசுனா ப்ரமோஷன். இதுதான் மீடியா. இந்த பேசிக்ஸ் கூட தெரியாம சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் எப்படி உள்ள வராங்க? ஏன்னா இப்ப நான் அந்த 100 days of cycling ஒன்னு ஆரம்பிச்சேன், அது போயிட்டு இருந்தேன். அப்ப என்ன அர்த்தம்? சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிறது என்னோட முடிவு. நான் சைக்கிள் ஓட்டணுங்கிறது ஏன் எல்லார்ட்டையும் சொன்னேன்? அப்ப அதுவும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு ப்ரமோஷன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன இது சைக்கிள் என்ன ப்ரோவாங்களா, ஹெட்லைட் என்ன ப்ரொவைஸ் பண்றீங்க வரும். இப்போ நான் அதை சொல்லுவேன். அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா அந்த பிராண்ட் இன்வால்வ் ஆகுதா? ஃப்ரீ ப்ரமோஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஃப்ரீ ப்ரமோஷன். ஏன் ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றோம் அப்படி யோசிக்காதீங்க. ஃப்ரீயாலாம் எதுவுமே பண்ணல, எல்லாருக்குமே வந்து ரெவென்யூ வரும். ஆனா அது வந்து ப்ரொமோஷனுக்காக நாங்க பண்ணல. சரி ஓகே, அப்படின்னா நாங்க சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போ அப்படிங்கிறீங்களா? அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. எதை போட்டாலும் ப்ரொமோஷன் தான் அது. ஆனா பெய்டு ப்ரொமோஷன் ஒண்ணு இருக்குது, ஃப்ரீ ப்ரொமோஷன் ஒண்ணு இருக்குது. ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவன் லிட்டரலா வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அட்லீஸ்ட் அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்து வைக்க முடியும். டேட்டா என் எக்ஸ்பீரியன்ஸை நான் டாக்குமெண்ட் பண்றேன் என் சேனல்ல ஆத்தென்டிக்கா. அதான்டா ஹைலைட் பண்றா என் எக்ஸ்பீரியன்ஸை. நம்ம ஃபோனர் என்ன டிவிடி எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நம்ம அதை டாக்குமெண்ட் பண்றோம் எங்கன்னா யூடியூப்ல. ஆமா, இப்போ நான் போய் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க முடியும். ஆமா சரியா? அந்த மாதிரி என்னோட அனுபவத்தை நான் டாக்குமெண்ட் பண்றேன். அதுக்கு தான் இப்போ நத்திங் எசென்ஷியல் ஸ்பேஸ்னு ஒன்று கொடுக்குறான். ஏன் அதை கொடுக்குறான்? நீ போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஞாபகம் வருதுன்னா திடீர்னு மறந்துடுறேங்கிற, அதை அழுத்தி அப்படி ஞாபகப்படுத்தி வச்சுக்க, உள்ள போய் ஸ்டோர் ஆயிடும்ங்கிறான். ஸோ இப்போ அடுத்து இப்போ இந்த நண்பர் கேட்டிருக்காரு குணசேகரன்றவர், யூ ஒன்லி செட் த யூஸ் டு நாட் டு யூஸ் யூவி டெம்பர். இது யூவி டெம்பரே கிடையாது, நான் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் இப்போ அதுவே ப்ரொமோட் பண்றீங்களே, ஆர் ஷுட் வி அவாய்ட் டெம்பர்? எனக்கு புரியவே இல்லை. என்னன்னா இவங்க எல்லாரும் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கறத பெய்ட் ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு போறது எப்படின்னு எனக்கு புரியல. இது ஏதோ ஒரு வைரஸ் மாதிரி இருக்கு. அந்த வைரஸ் வந்து பாராசைட்ரா, பாராசைட், ஒட்டுண்ணி. நம்ம தமிழ்ல சொல்லணும், தெளிவா சொல்லணும், ஒட்டுண்ணி. ஆமா, ஒரு ஒட்டுண்ணி வந்து இவங்களை வந்து கடிச்சிருச்சு. அந்த ஒட்டுண்ணி வந்து இவங்களை என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரமோஷன் எல்லாம் பெய்டு ப்ரமோஷன், நான் ஒரு வேஸ்ட், மீதி எல்லாரும் வந்து எல்லாம் காசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லட்சமா காசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோடியில் புரளும் டெக் பாஸ் எவன்டா ஆரம்பிச்சது ட்ரெண்ட? கோடிகளில் புரளும் அவன் மட்டும்தான் இன்னும் புரண்டிக்கிட்டு இருக்கான் உட்காந்து. கோடியில தெருக்கோடியில உட்காந்துக்கிட்டு இருக்கான் இன்னொரு ஒருத்தன். ஆனா நாங்க ஓப்பனா சொல்லிக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, யூ செட் நாட் டு யூஸ் யூவி டெம்பர்ட் கிளாஸ். கான்டெக்ஸ்ட் என்ன ப்ரோ? ஆமா, என்ன கான்டெக்ஸ்ட்ல எப்போ எப்படி எதுக்காக சொல்லப்பட்டது? யாரோ கமெண்ட் கேட்டிருப்பாங்க, ப்ரோ நான் யூவி டெம்பர்ட் கிளாஸ் வாங்கலாமா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? வாங்காதீங்க ப்ரோ. யூவி டெம்பர்ட் கிளாஸ் பத்தி இவன்லாம் சொல்லி இருக்கிறான். நான் யூஸ்வலா டெம்பர்ட் கிளாஸே போட மாட்டேன், ஆனா மீதி பேர்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க யூவி டெம்பர்ட் கிளாஸ் இப்படி இருக்குன்னு, அதனால நான் வந்து வாங்கினான்னு சொல்றேன் அப்படின்னு. எதுவுமே சொல்லக்கூடாதாங்க. இல்ல யூவி டெம்பர்ல வந்து நம்மளுக்கே பர்சனலா நிறைய அனுபவம் இருக்கு. எப்படி நம்ம காமேஷ் ப்ரோ வந்து யூவி அவனை போய் ஓட்டிட்டு வருவாரு, இயர் பீஸ் ஃபுல்லா க்ளூ ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி அனுபவம் இருந்தனால தான் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் வேலைக்கு. சரியா? யூ ஒன்லி ஷுட் நாட் டு யூஸ் மொட்டை, அதாவது முழங்காலுக்கும் குடுமிக்கும் முடிச்சு போட வேண்டியது. எனக்கு அதேதான். இப்போ இந்த கமெண்ட்லயும் எனக்கு என்ன வருத்தம்னா, நான் யூவி டெம்பர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னது கரெக்ட். நான் இங்க காட்டுறது யூவி டெம்பரே இல்லையே, அதை வேற நீ ப்ரொமோட் பண்றீங்க. இதுக்கு நாங்க காசே வாங்கிட்டு போயிடுறோம். இல்ல நிஜமாடா, காசே வாங்கிட்டு போறோம். இந்த அட்லீஸ்ட் இந்த கருமத்தை நான் அப்படியே பிளாக் பண்ணிட்டு போலாம்.
நான் இதெல்லாம் வெச்சு ஆனா எனக்கு ஏன் தெரியுமா இப்ப கோவம் வரல, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் தெரியுமா கோவம் வர மாட்டேங்குது, நீ டென்ஷன் ஆன அளவுக்கு இன்னைக்கு நான் டென்ஷன் ஆகாத மாதிரி இருக்குல்ல, அது காரணம் என்ன தெரியுமா, எனக்கு இதுல நிறைய இடத்துல அறியாமை தான் தெரியுது. நீ பொறுமையா இப்போ ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணு, நான் காலையிலே பார்த்துட்டேன், புரியுதா, இதெல்லாமே நான் காலையில பார்த்துட்டேன். நான் யோசிச்சுட்டே வரேன் சைக்கிள் வரும்போது, எதனால இவங்க எல்லாம் இப்படி யோசிக்கிறாங்க, சரி ரைட்டு, அவங்களுக்கு கிளாரிட்டி இல்ல, சரி கிளாரிட்டியா இல்லாம போச்சு, ஏன்னா பாக்குற கண்டென்ட் எல்லாம் பெய்ட் கண்டென்ட் இருக்கு, குடுக்குறியப்பா கிளாரிட்டி, அதுக்கு அப்புறமும் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டா அந்த வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டாங்களே. இப்போ இங்க பாரு, இவர் சொல்றாருல, என்ன குதிரையா என்ன கடிவாளம் கட்டியா போயிட்டு இருக்கீங்க, நம்ம இத வேற நான் சொல்றா வர, ஐயோ நீங்க இதெல்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்க ப்ரோ, ஐயோ கோவப்படாதீங்க ப்ரோ, ஐயோ கோவம் எல்லாம் இங்கதான், இந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்க அதெல்லாம் ஆஃப் ஆயிரும். ஆனா இப்ப நான் கோவப்படணுமா வேணாமா, எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா, ஆமா குழந்தைங்க எல்லாம் அடிக்காதீங்க ப்ரோ, பாவம் ப்ரோ, அவங்க மேல இப்படி பூ மாதிரி அவங்க உச்சி உச்சி உச்சுன்னே பண்ணுங்க, இல்லடா அடுத்து ஒண்ணு சொல்லலாமா, வெளியே போயிட்டு போலாம். இப்போ சம்மர் கேம்புக்கு போயிட்டு இருக்கான் பையன், 2 நாளா சம்மர் கேம்ப் போறான், கபடிக்கு தான் போயிட்டு இருக்கான், 8 வயசு ஆகுது அவனுக்கு, 8.5 வயசு வச்சுக்க. இப்போ சம்மர் கேம்புக்கு கபடிக்கு போறான், இத்தனை நாளா அவன் வீட்டுல ஓடி ஆடி விளையாண்டதுக்கும் இன்னைக்கு மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா மொத்த ஸ்கூல் கிரவுண்டையுமே 3 ரவுண்ட் ஓட சொல்றாரு. இதெல்லாம் ஓடினது இல்லை, ஆனா இப்போ ஓடுறான், ஏன்னா அது குட்டி சின்ன வயசுல பாடி ஈஸியா அதுக்குலாம் மோல்ட் ஆகும், எனர்ஜி இருக்கும், ஓகே 3 ரவுண்ட் அசல்ட்டு ஓடிடுறான். ஆனா இதெல்லாம் இங்க பண்ணது இல்ல, இப்போ நான் சொல்ல முடியுமா, அப்படி பேம்பர் பண்ணு, ஐயோ என் பையனை 3 ரவுண்ட் ஓட சொல்றீங்க ப்ளீஸ் சார், 3 ரவுண்ட் ஓட பண்ணாதீங்க சார். அது ட்ரெயின் ஆகணும்னா 4 இடத்துல அடி வாங்கினாதான் ட்ரெயின் ஆக முடியும். பிள்ளை மேகலன் அவன் சார் பையன், அதனால மேகலன் அவன் பேரு இல்ல. இதுதான் என்னன்னா நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க இல்லைங்க, நெகட்டிவாவே போடுவாங்க, இது அறியாமை. இந்த அறியாமையையும் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்கீங்கல்ல, நீங்க யாரும் எஜுகேட் பண்ணாதனாலதான் நான் உள்ள வர வேண்டியதா இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் போயிட்டு ப்ரோ கொலாபரேஷன் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி இவங்க எல்லாம் 4-5 வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு போய் தெரிஞ்சுக்கோங்க, அதையும் இவங்க ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, நீங்க யாராவது கமெண்ட் போட்டுருந்தீங்கன்னா இதெல்லாம் என் வேலையா ப்ரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனாலதான் நாங்க இறங்கிடுறோம். இல்ல கரெக்ட் இல்ல கரெக்ட், ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆதாயம், நான் என்னத்தை கொடுத்துருக்கேன், நான் கியோவே கொடுத்துருக்கேனா, இல்லாட்டி வேற ஏதாவது தனிப்பட்ட முறையில் கூப்பன் ஏதாவது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த 1000 ரூபா அமேசான் கூப்பன் இருக்கு வச்சுக்கன்னு கொடுத்துருக்கேன், எதுவும் நான் கொடுத்ததில்லை. அதனால கரெக்ட் தான் அவங்க யோசிக்கிறது, ஏன்னா மெட்டீரியல் எதுவுமே கையில் வந்து சேரல, நம்ம வந்து டேட்டா கொடுக்குறோம், அந்த டேட்டாவும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிறத எதார்த்தம், ஏன்னா அது என்னோட ரெஃபரன்ஸில் நான் என்ன அனுபவிச்சேனோ அதை தான் நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, ஆக மொத்தம் நீங்கள் யாரும் ஜம்ப் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால நான் உள்ள ஜம்ப் பண்ணுறேன். அதனால தான் இந்த மாதிரியான அடிக்கடி வீடியோஸ் ரியாக்ஷன் ஆஸ்பெக்டில் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு, கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது உங்களை கேட்டு நாங்கள் போடல, நாங்களா போட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்த்து கொடுக்குற ஃபீட்பேக்ல அதை ரிஃபைன் தான் பண்றோம், உங்களை கேட்டுலாம் நாங்க போடல. அதனால நீங்க வந்து சொல்லாதீங்க இந்த இப்படி வீடியோ போடுங்க அப்படி வீடியோ போடுங்க அப்படின்னா முதல்ல நீங்க சொல்லியிருக்கணும். நாங்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் ஓட்டிட்டு இருக்கும் போது நடுவில் திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடாதீங்க, இப்படி போடாதீங்க அப்படி போடாதீங்கன்னு சொல்றதுக்கு முதல்ல நீங்க யாரையா, முதல்ல உங்க மூஞ்ச காமி, நேர்ல வந்து பேசு, அப்புறமா வேணா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம நேர்ல பார்த்தவங்களும் கமெண்ட் போடுறாங்க, அவங்க எல்லாம் எப்படி போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். இன்னொன்னு, ஒரு விஷயம் செய்யும் போதுதான் அதுல இருக்க கஷ்டம் புரியும். ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக என்ன இன்னும் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடுனா அவனோட பொட்டன்ஷியல் என்ன அவனுக்கு தானே தெரியும். நீ ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லலாம், நம்ம போய் ஓடும் போது தான் தெரியும், அவனோட பாதி ஸ்பீடு கூட ஓட மாட்டோம். சும்மா அதனால பாக்குறத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது. இல்ல பாரு, ரியாலிட்டிக்கு வாங்க. ஜோசப் டூல்ஸ் ரேண்டம் மென்ஷன் ஸ்பான்சர்ட் இஃப் இட் இஸ் ஸ்பான்சர்ட். இங்க வேர் வாட்ஸ் த டிஸ்கிரிப்ஷன். இல்ல அது வீடியோலயே மென்ஷன் பண்ணணும் ப்ரோ. இல்ல நான் இதுக்கு என்ன சொன்ன தெரியுமா, இங்க பேர் இதுக்கும் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு லைவ் வீடியோல போடுறது 59 செகண்ட்ஸ். அந்த 59 செகண்ட்ஸ்ல பார்ட்டர்னா என்ன, கொலாபரேஷன் சொல்லிட்டு அப்புறம் கேஸை பத்தி நான் பேச ஆரம்பிச்சா, ஃபன் இன் ஷார்ட்ஸ். Why bro there is no paid promotion tag in the video. அவர் வந்து புரிஞ்சு, அது நான் உன்ன சொல்லவா, இல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க பேர் கடைசில அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரியாலிட்டி கிக்ஸ். Kindly read the description bro read my comment fully. வீடியோவே 59 செகண்ட் தான், அதுல சொல்ல முடியாதுதான். தனியா I made a full length video. Sorry bro I didn't see the video. Sorry எல்லாம் வேண்டாம் bro, I have read your comments from the past well. ஏன்னா இவங்களெல்லாம் கம்யூனிட்டி மெம்பர்ஸா தெரியும், அதனால நான் அப்படி சொல்றேன். இங்க பாரு, nowadays the problem of paid promotion is at its peak. இல்ல இப்பதான் உங்களுக்கு தெரியுது, சரியா, இப்பதான் உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன். உடனே பெய்ட் ப்ரொமோஷன் அட் இட்ஸ் பீக்னு சொல்லாதீங்க, பீக் எல்லாம் தாண்டி இப்ப இறங்கிட்டு இருக்கு. சும்மா பைத்தியம் ப்ரோ,
சிம்பிள் ப்ரோ. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் வந்து நம்ம வந்து ஐபோன் 12 mini எடுத்துட்டு கோயம்புத்தூர் போனோம். என்ன நாங்க இல்ல வந்து இவர் வந்து ஓகே இவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கறத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லடா ஃபர்ஸ்ட் இதுதான் சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்ல வந்தா சொல்லு. அது ஒண்ணு இல்ல, கோயம்புத்தூருக்கு நம்ம போனதுதான் சொல்ல வந்தேன். அதான் நிறைய பேர் வந்து இப்போ எல்லா வீடியோவையும் பாக்குறது இல்ல, உங்களுக்கு தெரியல. அடுத்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து போயிருந்தோம்ல, அப்ப நமக்கு என்ன மாதிரியான டேட்டா கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படிதான் ரியாஸ் ப்ரோவே நமக்கு பழக்கமானாரு. ரோட்ல நம்மள மீட் பண்ணிட்டு அவர் வந்து இந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணி நம்மள கூப்பிட்டு போய் அப்புறம் அவரோட ஸ்டோர்ல எல்லாம் காமிச்சு எல்லாத்தையும் காமிச்சாரு. காமிச்சிட்டானா என்ன தெரியுமா, அப்ப கூட அந்த மனுஷன் சொன்னாரு, நான் இப்பதான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஸ்டோர் மொத்தமா ரெடி ஆனதும் உங்களுக்கு டிவைஸ் அனுப்புவேன்னு சொன்னாரு. சரியா? அதே மாதிரி அவர் மொத்தமா ரெடி பண்ணிட்டு எப்போ எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேளுங்க, 1 year கிட்ட ஆயிடுச்சு, அப்புறம் தான் அனுப்புனாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, அங்க நம்ம சுத்தம் போது எல்லா கடையிலயும் இருக்கிறவங்க என்னடா நம்மகிட்ட சொன்னாங்க, ஏங்க நீங்க வந்து ஜாலியா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களே, யார் ஆக்சுவலா உங்களை இன்வைட் பண்ணது, எவ்வளவு காசுன்னு கேட்டாங்க. இது ஏன் கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, சில பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோ நிறைய கடைவாசல்ல ஓடிச்சு. எப்படின்னா டிவி ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்காங்களா, ஏதோ மூவில உள்ளவங்க எல்லாம், அவங்களோட ஆடை வந்து இப்ப சரவணா ஸ்டோர்னா பாரு, சரவணா ஸ்டோர்ல ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாராவது வராங்க இன்ஃப்ளூயன்சரா, அவங்க வராங்க பேப்பர் பேன் ஏதாவது ஊதிட்டு போறாங்க, எங்கன்னா இங்கதான் வந்து வாங்குறேன் அப்படின்னு. கரெக்டா? ஆனா அவங்க வாங்குறாங்களா? கிடையாது. ஆனா வாங்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இவரே வந்து அதை போய் பாக்குறாரு, சூப்பரா இருக்குன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றாங்க. பிளஸ் அந்த ஸ்டோரோட அந்த ஸ்டோர் ஒன்னு இருக்கு, இப்படி ஒரு ஸ்டோர் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி அவங்க ஆட் போடுறாங்க. இந்த மாதிரி தான் அந்த லோக்கல் ஷாப்ஸ்ல நானும் நீயும் பிரதீப்பும் நடந்து போயிட்டு இருக்கும்போது, நீங்க வேணா பழைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, வேணா போய் பாத்துக்கோங்க. கோயம்புத்தூர்ல வந்து போயிட்டு நாங்க என்ன பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா, பிரதீப்போட ஹெல்ப்னாலதான். பிரதீப் சொன்னா கோவை ரிப்பேர்ஸ், கோவை மொபைல்ஸ் இருக்குன்னு, அதனால நேர்ல போய் நாங்க அதை கவர் பண்ணலாம்னு போயிருந்தோம். அப்போ மத்த கடையில இருக்கிறவங்க எங்க கிட்ட கேட்டது என்னன்னா, யாரு உங்களை இன்வைட் பண்ணது, அப்போ கோவை ரிப்பேர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு காசு கொடுத்தாங்களான்னு கூட கேட்டாங்க. நாங்க என்ன தெரியுமா சொன்னோம், அந்த ரிப்பேர்ஸை பத்தி நாங்க சொல்றோம்ல, இப்ப எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்க கன்செஷன்ல ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னோம். அப்ப அது அதுக்காக இன்னை வரைக்கும் கேரி ஆகுமானா நமக்கு தெரியாது, ஏன்னா நம்மளே டச்ல இல்ல. அந்த ஒரு வீடியோ பண்ணோம், அப்ப வந்து யாரெல்லாம் சிவா ப்ரோட வீடியோ பார்த்து வந்தேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு நான் கன்செஷன் பண்ணி தரேன்னு அவங்க சொன்னாங்க. இவ்வளவுதான். அப்ப கூப்பன் கோட் கூட கிடையாது. ஓகே. ஆனா மத்த ரோட்ல இருக்கிறவங்க என்ன கேட்டாங்க, மத்த கடைகள்லாம் வந்து என்ன ப்ரோ ஒரு 60,000 கிடைச்சிருக்குமா, 1 லட்சம் கிடைச்சிருக்குமா, எனக்கு ஒரே ஆச்சரியம், 1 லட்சம் எல்லாம் கிடைக்குமா, அப்படிதான் இருந்தது. அப்படிதான் ஏன்னா சாப்பாடு கடைக்கே போய் காசு வாங்குறாங்கன்னு அப்பதான் புரிஞ்சிச்சு. ரோட்ல போய் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல, அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கே அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடை நல்லா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் வீடியோ போடுறதுனால அவனுக்கு பிசினஸ் வந்து 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாகுது. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் காரன் பெருசா டாக்ஸ் எல்லாம் கட்ட தேவையில்ல, அதனால கோடிகளில் புரளும் ஸ்ட்ரீட் ஃபுட் ஓனரா தான் ஆகுறான் அவன். அதேதான். இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன், அதனால இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எங்களுக்கு வந்து அங்க போனதுக்கு அப்புறம், அது எந்த அளவுக்கு பேக்கேஜ் பாருங்க, 1 lakhலாம் நாங்க கேட்டு, அதுக்கு முன்னாடி பெய்டு பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது. அப்பதான் என்னாச்சுன்னா, C4 வந்து அஸ்வின் வந்து காண்டாயிட்டு என்ன பண்ணாரு, யாராவது டெக்னிக்கல் குருஜி கோடி கோடியா வாங்குறதுனால திட்டுவாரு. ஆனா பேரை சொல்லாம திட்டினால என்ன ஆயிடுச்சு, அப்பயும் இதே மாதிரி ஒரு வேவ் வந்துச்சு, ஒரு புறாவும் பிடிச்சவன் வேவ் ஒன்று வந்துச்சு. அந்த வேவ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, நம்ம போடுற அன்பாக்சிங் டிவிடி ஷோலாம் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பெய்டு வீடியோவா இது பெய்டு அன்பாக்சிங். அப்பயும் நான் டெம்ட் ஆனேன். சரியா? ரிப்ளைலாம் போட்டான். ஆமா, நான் டெம்ட் ஆகி காண்டாகி அதுக்கப்புறம் சொல்ற போறேன். இல்லடா இந்த மாதிரிதான். அதாவது இப்ப பாருங்க, போட்டிருந்தாங்க கமெண்ட், ஒருத்தர் கரெக்டா தான் போட்டிருந்தாரு அவரு, எவன் யாருன்னெல்லாம் பார்க்காம வச்சு எல்லாரையும் செஞ்சிடறாரு பரத் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு. அது எவன் யாருன்னெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேற வேலை இல்லையா? தப்புனா தப்பு, சரினா சரி. அது வந்து யாரா இருந்தாலும் சரிங்க, அது வந்து ராஜாவா இருந்தாலும் சரி, கூஜாவா இருந்தாலும் சரிங்க, அது வந்து MKBHDயா இருந்தாலும் சரி, இல்லாட்டி 0 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்க இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு தான். இதுதான் சொல்லணும்னு பாக்குறோம். சொல்லக்கூடாதுன்றீங்க அப்படின்னா நாங்க இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் எங்களுக்கு ஒரே வேலை, வேற எதுவுமே கிடையாது. ஆனா நாங்க இழுத்து முட்டு போறதுக்கு நாங்க கோலை கிடையாது. சரியா? அதனால நாங்க திருப்பி உங்களை வந்து அடிப்போம். மீதி பேர்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, உங்களையே அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா தயவு செய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கன்றத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ப்ளீஸ். இங்க பாரு, இது வந்து சம டேட்டா, இது எனக்கே இப்பதான் தெரியும். அவங்க கூப்பன் கோடோட நம்ம கூப்பன் கோடு போட்டா அமௌண்ட் கம்மியாகல அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இது வந்து எனக்கு ஒரு டேட்டா, இதை எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பலாம். அப்புறம் எதுக்கு எனக்கு கூப்பன் கோடு கொடுக்குறீங்க? கரெக்டா? அப்போ என் கூப்பன் கோடை யூஸ் பண்றதுக்கு தான் உங்க கூப்பன் கோடே சொல்லுங்க, நான் என்ன ஆதாயம் ஆக போகுது? உங்க கூப்பன் கோடை சொல்லுங்க, உங்க கூப்பன் கோடையே நான் சொல்லிட்டு போயிடுவேன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபேக்ட் அதுதானே, இதை நான் இப்ப கேட்க முடியும். இது வந்து எனக்கு ஒரு நல்ல டேட்டா. ஸோ இந்த மாதிரி டேட்டா கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்க போனா ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. எந்த மாதிரி? அப்போ கூப்பன் வச்சு ரெடியூஸ் ஆகுதான்னு பார்த்தா ஆகுது, ஆனா அவங்க சைட்லயே இருக்கிற கூப்பன் யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா ரெடியூஸ் ஆகுதுன்னா அப்ப என்ன கதை? அப்ப அந்த கூப்பனை பத்தி நான் பேசலாம், இதுக்கப்புறம் நான் பேசலாம், அவங்க கிட்டயும் நான் கேட்கலாம், என்னங்க இது அப்படியா அப்படின்னு கேட்கலாம்.
இதான் பிராண்டை வந்து நீங்க திட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் நாம பிராண்டை வந்து நம்ம திட்ட மாட்டேங்கிறோமோ. இதே ஃபெல்லோ யூடியூபர் ஒருத்தர் சொன்னாரு, உங்களுக்கு என்ன ப்ரோ, நீங்க யார வேணா என்ன வேணா திட்டலாம், நாங்கெல்லாம் அப்படியா, நாங்கெல்லாம் ஏஜென்சி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரபல யூடியூபர் ஒருத்தர் ரீசெண்டா சொல்லி இருக்கிறாரு. ஆமா சொன்னாங்க தான். ஆமா எவ்வளவு பேர் சொல்றாங்க தெரியுமா இது எல்லாருமே. அது என்னடானா எங்களை வந்து பிராண்டெல்லாம் நீங்க திட்டாம இருந்துடாதீங்க ப்ரோ, பிராண்டை மட்டும் திட்டிக்கிட்டே இருங்க ப்ரோ. இல்ல இல்ல, பிராண்டு, அப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க, அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் வந்து தப்பு செய்யறாங்களோ அவங்க எல்லாரையும் நாங்க திட்டுவோம். புரிதலே இல்லாம பேசுறவங்க எல்லாம் திட்டுவோங்க, கண்டிப்பா திட்டுவோம். அதுவும் அவங்க கண்டினியூஸா பண்ணாங்கன்னா கான்டெக்ஸ்டே இல்லாம பேசுறவங்கள கண்டிப்பா திட்டுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கண்டதையும் பார்த்துக்கிட்டு கண்டதையும் வந்து உளறிக்கிட்டு இங்கேயும் வந்து அதையே வாந்தி எடுக்கக்கூடாது. சரிங்களா? இன்னொரு விஷயம், கிளீன் கம்யூனிட்டி வேணும் அப்படின்னு நாங்க பாக்குறோம். எங்களுக்கு இருக்குது 2 lakh ஆட் சப்ஸ்கிரைபர். ஆமா, போனரினாலையும் சரி இங்கேயும் சரி மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது இங்க. எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு இப்பவே இதை வந்து முடிச்சு விட்டாதான் மில்லியன் சப்ஸ்கிரைபர் போது கண்ட கழிசடையெல்லாம் வந்து அங்க நிக்காதுன்றது எங்களோட. மில்லியன்லாம் வராது, வரவும் வேணாம். நான் எந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கேன்னு சொல்றேன், நீ வந்தான்ற அடிக்கடி நான் இந்த மாதிரி ஏதாவது ரிப்ளை வீடியோ போட்டுனே தான் இருப்பேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஆகக்கூடாதுன்னு, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்க எல்லாம் என் கூட நிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னும் போது அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்றதை தான் நான் விரும்புறேன். சரியா? எனக்கு நம்பர்ஸ் வேண்டாம், எனக்கு எப்பயுமே நம்பர்ஸ் வேணாம். எனக்கு மினிமல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ்ல நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது எனக்கு போதும். நான் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறனோ அது அப்படியே தான் நான் பிரதிபலிக்க போறேன் ஸ்கிரீன்ல. அப்ப என்ன அர்த்தம், என்னோட ஆடியன்ஸையும் ஹாப்பியா வச்சுக்கணுன்றது தான் என் ஆசை. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிளியரான ஒரு கம்யூனிட்டி எனக்கு வேணும்டா, ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி வேணும். ஸோ எனக்கு நம்பர்ஸ் வேணாம். நான் அது முதல்ல சொல்றேன். சொல்ல போனா இடையில ஷார்ட்ஸ்லாம் நிறுத்திருந்தேன். ஓட்டது இந்த கேஸ் கேர் வீடியோ மட்டும் தான். அது என்னடான்னு பார்த்தா நான் 2 மாசமா 2.5 மாசம் ஆயிடுச்சு. SRK வேற என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், ஷார்ட்ஸ் போடலாமா திரும்ப வேணா அப்படின்னு. ஷார்ட்ஸ் போட்டால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அது குளோபல் ஆடியன்ஸ் ரீச் ஆகுது, இஷ்டத்துக்கு யாருக்கிட்ட இல்லாமல் போகுது. இப்போ தமிழ்லேயே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போகுதுன்னு வையன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஃபுட் பிளாகரை பார்த்துட்டு இருக்க ஒருத்தருக்கும் எந்த போகுது. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு அவருக்கு வந்து என்ன ஆயிடுது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு PD சார்ஜர் பற்றி பேசுகிறேன், நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன், அதை நான் ப்ரூவ் பண்ணியும் காட்டுறேன்னு வச்சுப்போ, யூஸ் பண்ணி காட்டுறேன். இதுனா 6 மாசமா யூஸ் பண்ற ப்ராடக்ட் அவர்கிட்டமே, அதனால நான் சொல்றேன். இப்போ அவர் சப்ஸ்கிரைப் எழுதி உள்ள வந்துடுறாரு, அதுதான் பிரச்சனை ஆயிடுது. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா அவர் எதிர்பார்க்கறது பூராவே மத்த எல்லா சேனல்லையும் என்ன கண்டென்ட் இருக்கோ அதே மாதிரி இங்க எதிர்பார்ப்பாரு. அவங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆமா, அதான் எனக்கு இதெல்லாம் வேணாம். இங்க பாரு, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே ப்ரோ, 1 மந்த்துக்கு முன்னாடி இல்ல, 1 இயர்க்கு முன்னாடி, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் இன்னும் ஃபியூச்சர்ல போலாம். 1 மந்த்துக்கு அப்புறம் 1 இயர்க்கு அப்புறமும் அதே தான் சொல்லுவோம். நம்பனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. தயவுசெய்து நீங்க வந்து இல்ல இல்ல இவன் பெய்ட் ப்ரொமோஷன் தான் பண்றான், இல்ல இவன் ஏமாத்துறான், தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப், பிளாக், நோ ரெக்கமெண்ட் சேனல். இவர் ஒருத்தர் வந்து பாத்துருக்காரு போல, லாங் வீடியோ பார்த்தேன் இந்த ஆட் பத்தி, சூப்பர் ப்ரோ, ஆனா இந்த கேஸ் வாங்க எனக்கு காசு தான் இல்ல, நோ ப்ராப்ளம், யார் வாங்க. ஆனா இவர் ஹைலைட் பாரு, இவர் வாங்குறாரு வாங்கலங்கிற ரெண்டாவது, இவர் லாங் ஃபார்மேட் வீடியோவே பார்த்து இருந்திருக்காரு. அதனால இவருக்கு என்ன தெரியுதுன்னா ஓகே இதான் இன்ஃபர்மேஷனு. இது பார்த்தல தலைவர் காசு வாங்கிய தருணம், நீ எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உன்னை நான் பிளாக் பண்ணிடுவேன், பேன் பண்ண முடியும் ஈஸியா. காசு வாங்கிய தருணம் நீ தான் வந்து பாத்தியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல மத்தவன்லாம் காசு வாங்குறத நீ போய் உட்காந்து CCTV வச்சு பாத்துக்கிட்டு இருந்தியா? ஏதோ ஒரு இதெல்லாம் பண்றாங்க, கேவலமானவங்க எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எங்களையும் அதே குரூப்ல சேர்த்து விடுறது இல்ல எந்த நியாயம்? நாங்களே கஷ்டப்பட்டு இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரொமோஷன் எங்க பார்த்தாலும் ப்ரொமோஷனா. இஃப் யூ ஆர் டூயிங் அ ப்ரொமோஷன் வீடியோ ப்ளீஸ் டூ மென்ஷன் தட் இட் இஸ் அ ப்ரொமோஷன் இன் த வீடியோ. இதெல்லாம் போய் வாய்ப்பே இல்லை. பெய்ட் ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இருக்கிற 108 கமெண்ட்ல இவ்வளோ கமெண்ட்டும் இதே போட்டா அப்பனா உங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், இது உங்களோட இதான் பிரச்சனை, அதான் உங்ககிட்ட தான் பிரச்சனை, உங்களோட மைண்ட் செட்டை தான் இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஒரு கம்பெனிக்காரன் எங்களை அப்ரோச் பண்றான். ஏன் அப்ரோச் பண்றான்? ஏன் அவன் உங்களை அப்ரோச் பண்ணல? ஏன்னா நாங்க கடையை போட்டிருக்கிறோம் இங்க, அதனால அப்ரோச் பண்றான். அவன் சொல்றான், சார் 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 உங்க கடைக்கு வந்து இத்தனை பேர் வராங்க, அதனால அந்த இடத்துல ஒரு இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஸ்லாட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றான். டே எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லடா, ஸ்லாட்டு போட்டு எல்லாரும் காசு வாங்கிட்டு இருக்காங்க, நாங்க வந்து காசெல்லாம் வாங்க மாட்டோம். ஆனா உங்க கடைக்கு நிறைய பேர் வராங்க சார், உங்க கடைக்கிட்ட என் ப்ராடக்டை கொண்டு போனா அப்படிதான் என்னால விற்க முடியும். நான் என்னோட ஓன் கடையெல்லாம் போட்டா அதெல்லாம் வரமாட்டாங்க.
உங்களோட கடையில் எனக்கு ஒரு சின்ன ஸ்பாட் கொடுத்தீங்கன்னா அதனால் விற்க முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க இப்படின்னு தான் வராங்க. அவங்கக்கிட்ட சரி ஓகே இங்கே கடைக்கெலாம் வராங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா, டிஸ்கவுண்ட் கோடு இல்லாட்டி ஏதாவது இருக்கா, அஃபிலியேட்டு, இதெல்லாம் வந்து வேலிட். இதாவது கடை வச்சிருக்கிறவங்க அதனால வேலிடா இதெல்லாம் பண்ணலாம், எல்லா கடையிலையும் பண்றது தான். ஓகேவா? நீங்க ஆன்லைனையும் ஆஃப்லைனையும் தயவுசெய்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க. பூர்விகா போறாங்கடா, சரியா? பூர்விகா போறாங்க, போயிட்டு ஃபோன் வேணும்னு கேட்குறாங்க. கரெக்ட். அப்போ அவன் சொல்றான், சார் இந்த ஓப்போ வாங்குங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்றான். ஒரு சம்பவம் சொல்லிட்டா சரி. இப்போ என்ன அனுப்பியிருக்கேன் பத்தியா? Comment in the from a subscriber. He claims that the SB10 coupon is not worthy. KS Gear's own coupon is worthy and it reduces the price a lot. Can you please clarify? Fact. நாங்க இப்படி தாங்க பேசிட்டு இருக்கோம், சரியா? எங்களுக்கு தேவையே இல்லை, கம்பெனிக்கு நாங்கள் அனுப்புற மெசேஜ் இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து இப்போ இந்த கேஸ் கொடுத்தனால என் சேனலோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு எதுவும் நடக்க போறது இல்லை. நம்மளோட டேட்டா தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். இல்லை எனக்கு சரியாவே இல்லை. என்னதுன்னா ஒரு பூர்விகால போய் அவன் ஓப்போ ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஓப்போ அவனுக்கு வந்து கமிஷன் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு சம்பவம் சொல்றேன். இதுதான் அந்த தொங்க விடுறான் பாத்தீங்களா, தொங்க விடுறான் பாருங்க, தீபாவளி ஆஃபர். ஆமா, அது தீபாவளியில உங்களுக்கு விவோ வந்து வெளிச்சமா போட்டோ எடுக்கும். சீரியஸா அப்படிங்கறானே. எவ்வளவு காசு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, டிவைஸை விற்கும் போதும் காசு வரும். ஆனா இன்னொன்னும் கேக்குறேன், அதை பார்த்து அப்படியே மயங்கிருவீங்களா? இல்ல அவ்வளோ டம்ப் ஆடியன்ஸா நீங்க? தேவையில்லை எங்களுக்கு அந்த ஆடியன்ஸ். அதேதான். இப்போ தேவையே இல்லை. நம்ம ஆட்டாம இருக்காங்க, இவ்வளவு டம்பா இருக்கீங்க அப்படின்னா அப்ப எங்க வீடியோ நீங்க பாக்குறதுக்கு ஒர்த் இல்ல அப்படிங்கிற எங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் வேணும். இல்லடா, அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன். எந்த கடன் நான் சொல்ல விரும்பல, உடனே இதுக்கு வேற வந்துருவாங்கடா. நிறைய விஷயம் இருக்குடா. என்னன்னா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இதுக்கு முன்னாடி கடை பேரை சொல்ல விரும்பலன்ற, அது ஏன்றதும் நான் சொல்றேன். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம யதார்த்தமா ஜாலியா பேசிட்டு இருக்கோம். என்னது, பாத்ரூம் டூர் பத்தி பேசணும். இந்த பாத்ரூம் டூருங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி யார் அந்த கிரியேட்டர்னு பேர் சொன்னதுக்கு கேஸ்லாம் நடந்துச்சு, சண்டைலாம் வந்துச்சு. ஆமாடா, எத்தனை சேனல் மேல தெரியுமா? ஏன்னா அந்த சேனல்லையும் நான் குறை சொல்லணும், இதெல்லாம் கண்டென்ட் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாத்ரூம் பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு இவங்க பண்ணதுக்கு அப்புறமே 4 பேர் போய் பார்ப்போம். எனக்கு என்னன்னா, இப்போ இந்த மாதிரி நிறைய டாக்ஸிக்கான கண்டென்ட் டெக்குங்கிற பேர்ல நிறைய இடத்துல சுத்துது. நம்மளும் அதுக்குள்ள ரியாக்ட் பண்ணலாம். பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் தெரியாம அமைதியா நம்ம கூட ஒரு கம்யூனிட்டி டிராவல் பண்ண தெரியுமா? இதெல்லாம் இல்லாம அமைதியா இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அவனையும் கூட்டு போய் நான் இப்போ அதை காட்டுற மாதிரி இருக்கும். இது தேவையாங்கிறேன். ஸோ இதை ஒரு வீடியோவா பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பொறுத்துக்க முடியாத செலிபிரிட்டி என்ன பண்றாங்க, அது அப்புறம் என் வீடியோவை யூஸ் பண்ணி என் பேரை வேற சொல்றேன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இப்போ இதே தான் நமக்கும் நடக்கலாம். ஒரு சில பிராண்ட் நேம் சொல்லி நம்ம வந்து அந்த நெகட்டிவ் சைடை சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் பேசுறானா இந்த பார்ட்டை கட் பண்ண வைக்கிறேன், நான் அவனுக்கு மேலே லாஸ் அவுட் அடிக்கிறேன் அப்படின்னு அடிப்பாங்க. அதனாலதான் பேரை சொல்ல. இப்போ அங்க இருக்கிற ஒரு ஆளு அவர் என்ன சொல்றாருன்னா, யாருன்னா சேல்ஸ் பர்சன் இங்க உள்ள ஒருத்தவங்க போறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கால் பண்றாங்க, எனக்கு வந்து 30,000க்கு ஒரு ஃபோன் வேணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்க ஹஸ்பண்ட்காக வாங்குறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ஐடியா என்னன்னா நார்டு 4 ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, வாங்கலாமான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் நார்டு 4ஆ, மெட்டல் பில்டு வேற, அவருக்கு நல்லா உழைக்கும், அதுலேயே ஒரு கேஸ் வேற வந்துடும், வாங்கி கொடுத்துருங்க என்ஜாய் அப்படின்றேன். அங்கே போனால் நார்டு 4லாம் இல்லை, நல்லா வேஸ்ட்டு, ரெனோ இருக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க எனக்கு நார்டு 4 ஓகே, இல்லை சரி விவோவில் V40 இருக்கு வாங்கிக்கிறீங்களா? இல்லைங்க நார்டு 4 தான் வச்சிருக்கீங்களே, இருக்கு ஆனால் அது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிறான். அடுத்து சரியா, திரும்பியும் ரெனோ தான் உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவும் நல்லா எடுக்கும் அப்படிங்கிறான். உண்மைதான், நான் அதையும் அக்செப்ட் பண்ணிப்பேன், ரெனோ நல்லா தான் இருக்கு, நம்மளும் தான் பார்த்துருக்கோம். அதுக்காக அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னே தெரியாம வெறுமனே செல்ஃபி எடுத்துட்டு இருக்க வாங்குறாங்க. அவங்க ப்ரொஃபஷனே டாக்டர், பொழுதுனைக்கும் போய் செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்களா? அவங்க கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் ஆக ஒரு ஃபோன் கேட்கறாங்க. கடைசியில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, OnePlus ஆக்சுவலா மூட போறாங்கன்ட்டான்டா. அவங்க 3வது தடவை எனக்கு கால் பண்ணும்போது OnePlus பிராண்டை மூட போறாங்களாமே, அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும், OnePlus பிராண்டை மூட போறாங்களா? நான் அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், OnePlus அப்படி அவங்க பிராண்டை மூடுறதா இருந்தா கூடவே வந்து ஓப்போ ரியல்மியும் கூட்டு தான் கிளம்புவாங்க, அப்படி எல்லாமே சேர்ந்து தான் போகுமாமேன்னு கேளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவன் பதிலே பேச முடியல. அப்புறம் அவங்க நார்டு 4 வாங்க முடியல, அங்க கிளம்பிட்டாங்க. அங்க பாத்துக்க, நார்டு 4 அங்க ஸ்டோர்ல இருக்கு, கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் நிக்கிறது என்ன, ஓப்போ தான், ஓப்போ வாங்கு அப்படி இல்லையா விவோ வாங்கு, ஓப்போ தான் பிரைம், ஓப்போ தான் வாங்கணும். எதுக்குன்னு கேட்டா OnePlus பிராண்ட மூட போறானா. அப்ப ஆஃப்டர் சேல் சப்போர்ட்லாம் கிடைக்காதுல, சர்வீஸ் எங்க பண்ணுவீங்க? அதான்டா, அது எப்படி இருக்குன்னா எனக்கு அப்போ இது மிஸ்லீடிங்கா இல்லடா, அப்ப இது மிஸ்லீடிங்கா. இந்த கேக்குறான் பாரு, பெய்ட் ப்ரமோஷனா ப்ரோ, பெய்ட் ப்ரமோஷனா ப்ரோ அப்படின்னு கேக்குறவங்களா நீ அங்க போய் வாங்கு. இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலா பெய்ட் ப்ரமோஷன் நடக்குது. ஏன் தெரியுமா, அது இந்த ஆஃப்லைன் ஸ்டோரோட ஓனரை பத்தி கூட நான் சொல்லல,
ஓனரை தாண்டி இந்த இண்டிவிஜுவல் செல்லர் இருக்கான்ல, அவன் இந்த டிவைஸ் நம்பர்ஸ் இருக்கு, அவன் வித்தானா அதுக்கு கமிஷன் வருது, அந்த கமிஷன் அவனுக்கு போனஸ்னு வரும். அதை தவிர அவன் எங்கேயா டூர் கூட்டு போவாங்க, அப்ப இந்த பெய்டு தானே. அஃபிலியேட்டையும் தாண்டி இல்ல இது அதையும் தாண்டி இல்ல போகுது. இந்த இடத்துல நான் அஃபிலியேட் வருதுங்கிறதுக்காக கண்ட குப்பையை நான் கொண்டு வந்து போடுறேன்னா நம்ம சேனல்ல அது கிடையாது. அவனோட இது வந்து போன் விக்கிறது கிடையாது, அவன் காசு பண்றது. எக்ஸாக்ட்லி. நான் இதுதான் சொல்றேன், தெரியலன்றேன்னா இந்த டிஃபரன்ஸ் தான் தெரியல அப்படிங்கிறேன். நாங்க திருப்பி நாங்க காசு பண்றதுக்காக நாங்க வீடியோ போடணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க. அதாவது 2016ல ஜியோன்னு ஒண்ணு வந்துச்சோம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து கண்ட குப்பையெல்லாம் வந்து கண்டென்ட்டா மாறிச்சான். எஸ். அதுல கண்ட குப்பை அள்ளுறவன்லாம் வந்து குப்பையெல்லாம் அள்ளி வந்து கொட்டினானா. அதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோமா சேனல்ல. அப்பெல்லாம் ஒண்ணுமே வராத ரெவன்யூ அவனுக்கு வருதான், குப்பை அள்ளி கொட்டுறவனுக்கு. அடுத்த கேள்வி இருக்குடா, இந்த கேள்வி நான் உன்கிட்ட கேட்டே ஆகணும். எனக்கு திரும்பியும் என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்கறதுலாம் நான் தப்பு சொல்லல. உங்களுக்கு ஜென்யூனான டேட்டா வேணுமா இல்லைன்னா ஜிகனா வேணுமா? எத்தனை வருஷமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இதை. எவ்வளவு பேர் வந்து அதை கீழே கமெண்ட்ல வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ப்ரோ உங்க டேட்டாலாம் சூப்பரா இருக்கு, வீடியோ ஏன் நீங்க ஸ்கிரிப்டடா ஷார்ட்டா பண்ணக்கூடாது? இதே கேள்வி தான் எல்லா ஏஜென்சிக்காரனும் வந்து என்கிட்ட கேட்கறான். நான் முதல்ல அவன்கிட்ட சொல்றது என்னன்னா, ஸ்கிரிப்டட் வீடியோ நான் பண்றதே கிடையாது, பண்ணவும் மாட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அவங்க எப்படி தெரியுமா அவங்களோட ரெக்குயர்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்கிரிப்ட் வேணும், அந்த ஸ்கிரிப்டை நான் கொடுக்கணுமா, அந்த ஸ்கிரிப்டை அவங்க வேலிடேட் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நீங்க தான் நிறைய ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கீங்களே. இதுக்கு நான் ரெலவெண்டா ஒன்று சொல்றேன். நீ சொன்னது பாயிண்ட் 100% ட்ரூ. ஸ்கிரிப்டடுன்னு போனரி நான் தமிழ் திருப்பி ரிசரெக்ட் ஆகுது 2019ல. அப்போ நான் ஏன் இந்த மாதிரி வீடியோ பண்ணலான்னு முடிவெடுத்தது காரணமே தான். ஆமா, இன்னைக்கு எப்படி இருக்கு பாரு, ஆத்தென்டிக்கா இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்டே தெரியுமே எனக்கு இதுதான் நடக்குதுன்னு. இப்போ இன்னொன்னு பாருடா, இப்போ 30 நிமிஷம் வீடியோ போடுறோம், 30 நிமிஷமா யதார்த்தமான அப்படியே ஒரு நார்மல் கான்வர்சேஷன் இருக்கும்டா. ஆனா அதுல டேட்டா இருக்கும். ஆமா, இந்த டேட்டாவை மட்டும் கன்சைஸ் பண்ணி உங்க கேட்கறது நான் தப்பு சொல்ல வரல. பட் டேட்டாவை மட்டும் கன்சைஸ் பண்ணி போறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்கா இருக்கும். இதுல நிறைய கான்டெக்ஸ்டே மிஸ் ஆகும். இப்போ பேட்டரி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுல 6000 mAh பேட்டரி இருக்கு, 100 வாட் சார்ஜிங் இருக்கு, இதுல வந்து நல்ல பேட்டரி நிக்குது, இவ்வளவும் சொல்ல முடியும். அதே சமயம் நான் கேமரா இப்போ பார்த்து ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. கேமரா யூஸ் பண்றதுல நீங்க பாக்கணுமே, கேமரா ஆன் பண்ணிட்டாலே போன் வந்து உடனே கொஞ்சம் வார்ம் ஆகுதா, இதெல்லாம் நடக்கும்போது இன்னும் பேட்டரி வேகமாவே ட்ரெயின் ஆகுது. அப்போ நான் கேமரா யூஸ் பண்றதுனால எனக்கு ட்ரெயின் ஆகி எனக்கு வந்து ஸ்கிரீன் ஆன் டைம் 5 to 6 hours வருது. நீங்க கேமரா யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது இந்த டேட்டா யாரா சொல்லுவா? இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து எஸ்ஓடி மட்டும் நான் ஸ்கிரீன்ஷாட் கட்டு போயிடலாம். எனக்கு 5 hours எஸ்ஓடி வந்துச்சு, ஒருத்தன் வருவான் ஒன்று, எனக்கு 10 மணி நேரம் வருது, நீ என்ன 5 hours சொல்றேன். அதுக்கு தான் இந்த கான்டெக்ஸ்டே கொடுக்குறேன். நான் கேமரா ஆன் பண்ணினே இருப்பேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தரவு. இதுக்கு பேர் தரவு. தரவுகளோடு பேசுறதுன்றதுக்கு இது தமிழ் தெரியுமா? அது எப்படி அப்புறம் ஸ்கிரிப்டா பண்ண முடியும்? நான் சொல்றேன் இந்த இங்கிலீஷ்ல எவிடன்ஸோட பேசுறது. அப்படிதான் இல்ல, இதுதான் திரும்ப திரும்ப எனக்கு என்ன வேணும்னா எவிடன்ஸ் இருக்கணும், அப்புறம் எத்திக்ஸ் இருக்கணும். இது ரெண்டும் இல்லாத கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கும் உலகத்தில் நாங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி என்ன சொல்றது, உங்களை இக்னரண்ட், அறியாமையில சுத்திக்கிட்டு இருக்கிற இக்னரண்ட் டம்ப் ஆடியன்ஸ் எல்லாரும் கிடையாது. ஸ்மார்ட் ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும். அவங்க தான் கமெண்டே போடுறது இல்லையே. அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். அவங்க எல்லாம் கமெண்டே போட மாட்டாங்க. அப்புறம் நாயெல்லாம் வந்து கடிச்சு கோதறோம் எங்களை பார்த்துட்டு, ஐயோ பாவம் நாய் கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மார்ட். அவங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட்னா செல்ஃபிஷ் லெவல் ஸ்மார்ட். அவங்களுக்கு பொது நலம் அப்படிங்கிறது கருத்தே கிடையாது, வெறும் சுயநலம் தான் அவங்களுக்கு. சிவா எனக்கு வேணும், சிவா எனக்கு கரெக்டா சொல்றான், எனக்கு அது போதும், மீதி பேர்ல என்ன வேணா கடிச்சு கொதறிக்கிட்டோம். அதை பாருப்பா, சிவா போய் கடிச்சுக்க அவன் கடிச்சிட்டான்ப்பா, ஐயோப்பா அவன் கடிச்சிட்டான்ப்பா சிவாவை, சரி ஓகே ஒரு லைக்ல போட்டு போயிடும். நடக்குதுதான் இப்படி. இந்த பக்கம் வந்து ரொம்ப ஸ்மார்ட், ஓவர் ஸ்மார்ட், அப்படி இல்லாட்டி ஓவர் டம்பு. பெய்ட் ப்ரொமோஷன் போடியா? பெய்ட் ப்ரொமோஷனா இருந்தா போடுவேயா? ஆனா எங்களுக்கு பெய்ட் ப்ரமோஷன் பண்ண பிடிக்காது. சரி, நான் திரும்ப கேக்குறேன்டா, இப்ப என்ன பார்க்கக்கூடிய சக நண்பர்கள் இதே பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற நிறைய பேர், அவங்களுக்கும் போனர்னா தமிழுக்கும் சிவபரணிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எப்பயுமே நம்ம இதுல வந்து பெய்ட் ப்ரொமோஷன் ஒரு விஷயம் நாங்க பண்ணலாம்னு சொல்லி இனிஷியேட்டிவ்க்கு தான் வணக்கம் கிக் சாங்கோட சேர்த்து நம்ம நம்பர்லாம் போட்டோம், ஓப்பனா போட்டோம். எத்தனை சேனல் ஓப்பனா போட்டுட்டு இருக்காங்க? சரியா? அதெல்லாம் விடு. பண்றவங்க எல்லாம் அதனால என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதுல ஒண்ணும் வரல, அது அரசியம். ஆனா அவங்க எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இவனுக்கு தான் எதுவும் கரெக்டா கோடிகளில் புரளும் போனரேனா தமிழ் போடு கமெண்ட், நீ தான் ஓவர் டம்ப் ஆச்சு போடு, ஓவர் ஸ்மார்ட், அதுக்கு வந்து லைக் போட்டு ஓடிடு. ஸோ அப்போ பொதுவாக என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரியேட்டர்ஸுமே நம்மளை பார்க்கும்போது அவங்க ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் பார்க்குறாங்க. அதுவும் நடக்குது. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க யாருமே அதை கிளிக் பண்ண மாட்டீங்கன்றதே பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கறத வந்து எல்லாருமே பெரிய விஷயமா சொல்றாங்க. பழக தெரியல,
அது சொல்ற ஆளுங்களும் இருக்காங்கடா, அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து என்னால அப்படி இருக்க முடியல, எனக்கு ஆசை தான் இருக்க முடியல, ஆனா நீங்க இருக்கிறத பார்க்கும்போது வியப்பா இருக்கு, வேற லெவல் அப்படி சொல்றவங்களும் கண்டிப்பா. சரியா? இவ்வளவு ஏன் தமிழ்நாடுல ஒன் ஆஃப் த லீடிங் டெக் சேனல் அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இமேஜ் வந்து 2-3 சேனல்கெல்லாம் இருக்கும்போது அவங்களாம் நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற டேட்டா இஸ் மோர் தென் எனஃப், எங்கேயோ போயிடலாம். ஏன்னா உங்களோட வீடியோலாம் தான் பார்த்து நான் வீடியோவே பண்றேன். ஓகே, அதுல இருந்து டேட்டா பிக் பண்ணி நான் பண்ணுவேன். ஆனா நீங்க அதுல ஸ்டபனா இருக்கீங்க, இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா? இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு. இந்த மாதிரி நிறைய டேட்டா எனக்கு கிடைக்குது. நான் எங்க போனாலுமே எல்லாருமே கொடுக்குற டேட்டா இதுதான். நேரில் வந்து ஆக்சுவலாக எங்களை மீட் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோதான் உங்களால் பேச முடியும். ஏன்னா எங்ககிட்ட வந்து எப்படி நீங்கள் டிபேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. மிஞ்சி போனா இது சொல்லலாம்டா ப்ரோ, இந்த ஃபோன் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, அது நம்ம என்ன அதெல்லாம் நம்ம டோர்ஸ் ஓப்பன் எப்பயுமே ஓப்பன் தான். எங்க டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். நாங்க மிஸ்டேக் பண்றோம். கிரிட்டிசிசம் வேலிடா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து தேங்க்யூ வெரி மச். ஏன்னா எங்களுக்கு வேலிடா ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்துருக்கீங்க, நாங்க அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எரர் அப்படிங்கிறது ஹியூமன். எஸ், தப்பு பண்றவன் என்னது அது ஏதோ ஒரு டைலாக் வருமே, சரி அது விடுங்க, வேற ஒண்ணு சொல்றேன். இல்ல எங்க டீம்ல என்பது தெரியாமல் செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. கரெக்ட். என்ன, நாங்க தவறு பண்ணுவோம். எங்க டீம்ல ஒருத்தர் இருக்கான், இல்ல அவன் எனக்கு வந்து 1.5 மணி நேரம் கழிச்சு அவன் சொன்ன டைமோட 1.5 மணி நேரம் கழிச்சு என்ன ரீச்டான்னு கேட்கறான். எங்க டீம்ல இருக்கிற உங்களை மாதிரியான ஒரு ஆள், அவனை என்ன பண்ணலாம்? சரி ஓகே. அதான் இப்ப மொத்தம் வந்து எனக்கு ஒரு வகையில ஹாப்பிடா நீ சொல்ற அந்த ஆடியன்ஸ்னால, டம்ப் ஆடியன்ஸ்னால. அவங்களாலேயே எனக்கு ஒரு பிளேலிஸ்ட் எப்பயும் ஓப்பன் ஆகுது கதறல்னு. கரெக்ட். எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது. கரெக்ட். இது வந்து கிளாரிட்டி கொடுக்குது யாருக்கு? சைடு கேப்ல அந்த ஸ்மார்ட் ஆடியன்ஸ்க்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். உங்களை வச்சு நாங்க 400 ரூபா பண்ணிட்டோம் பங்கள. ஆமா, கண்டிப்பா ஒரு 400 ரூபாயாவது வரும் இந்த வீடியோக்கு. 400 ரூபா வருமே. 400 ரூபா வச்சு நாங்க 4 கேஸ் வாங்குவோமே. 4 கேஸ்லாம் விட நாங்க சொல்ற 100 ரூபா கேஸ் 400 ரூபாச்சு 40 ரூபாய்க்கு காஃபி குடிப்போம், போய் மெட்ராஸ் காஃபில குடிப்போம். கோலி சோடா குடிப்பண்ட போட்டேன். சரிங்க, 4 டீ வாங்கி குடிப்பண்ட. எவ்வளவு டேட்டா இருக்கு பாத்தீங்களா எங்ககிட்ட. சரி ரைட், எங்களுக்கு 4 டீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க டம்ப் ஆடியன்ஸ் அவர்களே. அப்புறம் மீதி இந்த ஓவர் ஸ்மார்ட் ஆடியன்ஸ் வெறும் லைக்க போட்டு இக்னோர் பண்ணிடுங்க ப்ரோ. இதெல்லாம் நீங்களும் இந்த வீடியோ இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க ப்ரோ. உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை பார்த்துட்டு போங்க. நீங்க எவ்வளவு அடிக்டடா இருக்கீங்க இந்த வீடியோ பாக்குறதுல? உங்களுக்கு என்ன அப்படி இவ்வளவு அடிக்ஷன் இந்த வீடியோ பார்க்காதீங்க, பார்க்காம போயிருங்களேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? வந்து சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா தாங்க முடியுமா உங்களால? நாங்க இந்த வீடியோவே அப்படிதான், எத்தனை பேருக்கு தாங்க முடியுது? இதுவாது சாஃப்ட் அட்வைஸ், ரஃபா பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. டேய் இது சாஃப்ட் தான், ரஃபாலாம் இறங்குனா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா டாக்ஸிக்ன்றானுங்கடா டேய். நான் எதுக்கு யோசிக்கிறேன் தெரியுமா? நான் எப்பயுமே உனக்கே தெரியும், நான் ரொம்ப யோசிப்பேன். நான் பப்ளிக்ல போய் பேசும்போதே நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியும். சரியா? நீ ரொம்ப யோசிப்பேன். ஓகே, யாருக்கு என்ன வார்த்தை மாட்டாங்க. உண்மை, நான் ரொம்ப ஓப்பன் புக்கு. எனக்கு வந்து சத்தியமா ஃபில்டரே கிடையாது. சின்ன வயசுல நான் இப்போ வரைக்கும் அப்படிதான். எல்லாரும் என்னை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓவரா பேசாதரா, அது பாவண்டா, திட்டாதரா, வலிக்குதுரா அப்படின்னு வாங்க. ஞாபகம் இருக்கா? உங்க அம்மா எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குல்ல? சொன்னல உன்ட்ட முன்ன நம்ம ஒரு தடவை ஏதோ திட்டிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக. திட்டினதுக்கு வந்து பா பரத் இப்பெல்லாம் திட்ட வேணான்னு சொல்லாது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி. அப்ப இது நடந்து 1 இயர் ஆகுது. அவங்கெல்லாம் சொல்லியே கேட்காதனா நீங்க சொல்லியே கேட்க. அதாவது அவங்க ஏன் வந்து என்கிட்ட சொல்றாங்க, எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம். ஆமா, அவன் கேட்க மாட்டான், கேட்க முடியாது, நீயாவது சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க என்கிட்ட. எனக்கு என்ன தோணும், நமக்கு தான் டெய்லி பாக்குறோமே நம்ம சொல்லி அவன் இனிமே கேட்க போறான். அது வந்து அவனோட நேச்சர். இதை யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என் நேச்சர் ஏன் இப்படி இருக்கு தெரியுமா? என்னோட நான் வாழ்ந்து வந்த சூழல் அப்படி. நான் நிறைய பேர் ஹர்ட் ஆகுறத லைவா பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன். அப்போ எந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணா எப்படி ஹர்ட் ஆறாங்க, எந்த அளவுக்கு மென்டலா உங்களுக்கு அது ஒரு ட்ராமா தருதுன்றதெல்லாம் பார்த்து நான் என்ன ஆயிடுச்சுன்னா எந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் ரொம்ப யோசிக்கிறேன். நான் பப்ளிக்ல யாரையா பாக்குறேன், ஒருத்தன் என்ன திட்டுறான்னா கூட அவனுக்கு பதிலுக்கு நான் திட்டுறதுக்கு நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா, என் முன்னாடி யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க, பின்னாடி போய் என்ன காரி துப்புவாங்க. இப்படிதான் நான் வளர்ந்தேன். அதனால துப்புறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. முன்னாடி வந்து அவங்களால துப்ப முடியாது, ஏன்னா அவங்க பக்கத்துல நியாயம் இல்லை. when justice is on my side I need not flinch, I need not waver, I need not change my stand. அவ்வளவுதான் என்னோட. அதாவது என்னைக்கு நான் தப்புன்னு ப்ரூவ் பண்றீங்களோ
அன்னைக்கு நான் என் கோவத்தை மொத்தமா பூட்டி அதுல எல்லாத்தையும் twist இருக்கு. தூக்கி போட்டுறேங்க. அவங்க என்னத்தை ப்ரூவ் பண்றது? இல்ல அது எப்படி நமக்கே prove தெரிஞ்சிடும். பண்றது? நாம நான் ஏன்னா நம்ம மிஸ்டேக் பண்ண நியாயமான நமக்கே தெரியுமேடா. நம்மள அந்த மாதிரி ஆளுங்க தானே. நியாயமான கோவம். கோவம் அப்படிங்கிறதுல நியாயம்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நியாயமான கோவம் ஒண்ணு இருக்குது, அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு எப்பயுமே ஃப்ரீடம் கொடுக்கணும். அது ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். கரெக்ட். அதுக்கு லிமிட்ஸ்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் உட்காந்து போய் அதுக்கு அந்த கோவத்துல போய் நான் மற்றவனை போய் சம்மந்தமே இல்லாம போய் ஏதோ திட்டிக்கிட்டு இருக்கிறதோ, சம்மந்தமே இல்லாம அவன் எதுவுமே பண்ணாம அவனை போய் திட்டுறது, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். எவனா ஒருத்தன் ஏதாவது பண்ணியிருந்தா அதுக்கு ரெஸ்பாண்ட் தான். நானா போய் எவனையும் திட்ட மாட்டேன். எனக்குன்னு கோவம் வந்துச்சு, நானா போய் எதுவும் சும்மாலாம் போய் திட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன் யாரையும். கரெக்ட், உண்மைதான். அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே, ஏதாவது நியாயன்றது, ஜஸ்டிஸ் சிஸ்டம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதை வந்து தனியாலாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது வந்துக்கினே இருக்குதுடா. ஆமா, ஒருத்தன் வந்து கேக்குறான், நாங்க வந்து உங்க வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்க வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்? உங்ககிட்ட ஹை ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு. கிரியேட்டர்ஸ் earn between 500 euros to 17,500 euros. பவுண்ட்ஸ். அப்போ பாரு ரேட் இன்னும் அதிகமா இருக்கு. 17 லட்சமா? எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. பாதி பையன் ஃப்ராட் பையன். அதையும் வேற நம்ம இதுதான் தெரியாம நிறைய பேர் சின்ன பசங்க உள்ள டக்குன்னு வந்து கிரியேட்டர்ல அவங்க ஏதாவது நல்ல 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 ஜோக் வீடியோஸ் எல்லாம் போட்டு பெருசா ஆயிடுவாங்க. அக்கௌண்ட் ஹேக் ஆயிடும். எப்படின்னா சிலர்லாம் வந்து தப்பான மெயில்லாம் வந்திருக்கும், ஃபிஷிங் அட்டாக் மாதிரி தெரியாம. இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்ல பெய்ட் கொலாபரேஷன் கிடைக்குதுன்னு எல்லாத்துக்குள்ளயும் ஓடுவாங்க, போய் மாட்டிப்பாங்க. சரி, திரும்பியும் நாங்க இன்னொரு எபிசோட்ல வரோம். திரும்பி இந்த மாதிரி கமெண்ட் வராம இருக்க போறது கிடையாது. அப்பப்போ நான் வந்து விளக்கமா தெரிஞ்சுட்டு சொல்ல, திருப்பி இந்த மாதிரி கமெண்ட் வரக்கூடாது தான்டா. புது ஆடியன்ஸ் வருவாங்களா உள்ள. அப்படி இன்கேஸ் புதுசா ஆடியன்ஸ் அப்படின்னா முழு வீடியோவும் பாரு, வீடியோ பெரிய வீடியோ பாரு. அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் 60 இன்ஸ்டாகிராம் ரீல தள்ளிக்கிட்டு இருக்கு அந்த பலூன் அக்காவோடது. ஓகே, புரியுதா? டீசெண்டா இருக்குது அப்படின்னு ஓடிடுவாங்க. சும்மா பலூன் அக்கா எனக்கு தெரியும் எல்லாம் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. நான் கேலட்டு பையனுங்க 80 year old பலூனக்கா வீடியோ பாக்குறத நான் பாத்திருக்கேன். 80 year old 18 வயசு பையன் பாக்குறான், ஹார்மோனு. இவனுக்கு எல்லாம் தொங்கி போச்சு. 80 years old உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சரியா? அந்த மாதிரி ஆயிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஆயிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஈனப்பிறவியா மாறாம இருக்கிறதுக்கு எங்களோட அட்வைஸை ஏதோ அண்ணன் சீனியரு புள்ளி பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏதோ திட்டுறான், ஏதோ நல்லதுக்கு தான் சொல்றான் போல இருக்கு, கேர்ல தான் திட்டுறான். உங்களெல்லாம் திட்டணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இன்னைக்கு வந்து சொல்லும் போதே எனக்கு வந்து சரி ஓகே சிவா, இந்த வீடியோக்கு முன்னாடி இல்லடா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும் அப்படின்னு தான் பேசிட்டு தான் வரோம் நாங்க. நிஜமாதான். ஏன்னா பரத் நீங்க கொஞ்சம் கம்மியா பம்ப்ல இருக்கண்டா அப்படின்னா, இல்லடா கம்மியாவே திட்டிக்கலாம், இதுதான் என்னோட கம்மி. சரியா? இன்னும் எக்ஸ்ட்ராவா போடணும். நான் ஆக்சுவலா கிளம்புறேன். அந்த 80 year old கண்டுபிடிக்கணும். அந்த 80 year old போட்டு தள்ளிடணும். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மென், எஸ்பெஷலி ஓல்டு காஜி மென். இல்லடா, ஜப்பான்ல ஓல்டு மென்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. வேற லெவல்ல இருக்கு அவங்க லைஃப் ஸ்டைல். அவங்க ஃபுல் மெடிடேஷன். கரெக்ட். எல்லா இடத்துலயும் ஃபுட் தெரியும். நம்மளதுலயே இருக்காங்க. ஆனா நம்மளதுல கொஞ்சம் இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஆளுங்க நான் அவங்க மீட் பண்ணதுனால நான் சொல்றேன். நான் வந்து மீட் பண்ணியிருக்கிறேன். அவங்க எவ்வளவு கேவலமானவங்க அப்படிங்கறத பார்த்து, டேய் வயசாயும் திருந்தலையா நீ, அதே மாதிரி ஆயிடாதீங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்படி நீங்க அப்படிதான் ஆவ, நீ யாரா எனக்கு சொல்றதுன்னா தயவு செய்து எங்க சேனல் பக்கமே வராதிங்க. எக்ஸாக்ட்லி, எங்க சேனல் பக்கம் வராதிங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தமைக்கு நன்றி. நான் ரூபாய்க்கு 10 டீ சாப்பிடுவோம் நாங்க. ஓகே, சோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கும் சிவபரணி மற்றும் பரத்வாஜ் பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.